எல்லார் வீட்லேயும் நோட்டீஸ் ஒட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இது ஃபாரஸ்ட் ஏரியா, நீங்கள்லாம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெயினாக காலி பண்ண சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் டைம் ஃப்ளட் வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட பாப்போ பாப்போ டே வராண்டா 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 வராண்டா. ஐயோ கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறானே, என்ன பண்ற நீ? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா பள்ளிக்கரணையில் தான் இருக்கோம். அதாவது அம்மா வீட்டில் வந்திருக்கோம். சண்டே சாட்டர்டே லீவுன்றதுனால ஒரு கெட்ட செய்தி என்னன்னா நாம் இப்போ இருக்கிறது வந்து கரண்ட்டில் இருக்கிறது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான். நம்ம ஒரு 30-35 வருஷத்துக்கு மேலே இங்கே தான் இருக்கோம். நம்ம வீடு பார்த்திங்கன்னா அது கார் இருக்குது இல்லையா, காருக்கு அந்தாண்ட இருக்கிறது தான் நம்மளோட வீடு. ஆம்புலன்ஸ் இருக்கிறது வந்து என்னோடய பிரதர் தான் எடுத்துகிட்டு வந்துக்கிறாரு. அவருக்கு இன்றைக்கி ஷிஃப்ட்டு சேஞ்ச் இருக்கிறதுனால அவர் வண்டி எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கே வந்துட்டு இருக்கிறாரு. நம்ம வீட்டை காட்டுறோம் வாங்க. திடீர்னு கிளம்ப சொன்னதுனால அப்புறமா அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மஞ்சேரியில் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. செம்மஞ்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டு மாதிரி தான். இங்கே அவங்கவுங்க காசு போட்டு சொந்தமாக இடம் வாங்கி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக இடம் வாங்கி அவங்கவுங்க இங்கே வீடு கட்டியிருக்காங்க. திடீர்னு வந்து இது ஃபாரஸ்ட் ஏரியா, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு காசு போட்டு இந்த இடத்துல வாங்கி ஒரு வீடு வாங்கி கட்டியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க முன்னாடியே பார்க்காம இப்போ வந்து சென்டர்லேருந்து வந்து ஸ்டேட்லாம் கண்டுக்க மாட்டாங்க, சென்ட்ரல்லேருந்து தான் வந்துக்கிறாங்க. சென்ட்ரலில் வந்து சொன்னதுனால தான் அவங்க ஃபாரஸ்ட் ஏரியான்னு கன்ஃபார்ம் பண்ணதுனால தான் இப்படி பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமான ஒன்று. முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களாம் இந்த இடத்துல வீடு வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்போ திடீர்னு நீங்கள் கிளம்பணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்ச நாள் ஒரு வீட்டில் இருந்தாலே அது ஒரு இது கிளம்புறப்போ, அந்த வீட்டில் இருந்துட்டு கிளம்புறப்போ ஒரு கஷ்டமாக இருக்கும். இதுதான் நம்ம வீடு. இந்த வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம். கடந்த ஒரு 30-35 வருஷமாக இங்கே தான் இருக்கோம். இங்கே நாங்கள் மட்டும் இல்லை, அரௌண்ட் ஒரு 80-90 வீடுகள் இருக்குது. அந்த பக்கமும் வீடு இருக்குது. இதுக்கும் அந்தாண்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 தெரு இருக்குது. எல்லாத்துலேயுமே செத்தோம் அப்படின்னா ஒரு 250 வீடு இருக்கும். இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால நேற்று என்ன பண்ணாங்க, ஃபாரஸ்ட்காரங்க எல்லாருமே வந்து எல்லார் வீட்லேயும் நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. எல்லார் வீட்லேயும் நோட்டீஸ் ஒட்டிட்டு இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, இது ஃபாரஸ்ட் ஏரியா, நீங்கள்லாம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னதுனால எல்லார் வீட்லேயும் பசங்க இருக்கிறாங்க, பையன் இருக்கிறாங்க, காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க. திடீர்னு கிளம்ப சொல்கிறதுனால யார் எங்கே போகிறதுன்னு என்ன ஒன்றுமே தெரியல. லாஸ்ட் டைம்னு மட்டும் இல்லை, ஃப்ளட்டு வரப்பெல்லாம் எல்லா டைமும் நமக்கு ஃப்ளட்டு வரும். ஃப்ளட்டு வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டோட டாப்பு சீட் இருக்கும், அந்த சீட் அளவுக்கு தண்ணி நிற்கும். அங்கா ஏய் 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 எங்கடா போற? ஏய் பேபி, அங்க இது இருக்கு, கண்ணாடி இருக்கு, தூக்கணும். செம்மஞ்சேரியில் போயிட்டு அந்த ஃப்ளாட்டில் ஆளுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த வீடு வந்து அலோகேட் ஆகல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல தான் அப்பார்ட்மெண்ட் தான் இருக்குது, நீங்கள் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் கொடுக்கறதுனால எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரமாக அங்கே போயிட்டு அங்கேருந்து வேளச்சேரிக்கு வந்து பள்ளிக்கரணைக்கு வந்து வேலைக்கு வரணும். சில பேர் வேளச்சேரியில் இருக்க வேலைக்கு போகிறாங்க. ரொம்ப கஷ்டம். படிக்கிற ஸ்கூல் குழந்தையாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற குழந்தையாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். ரொம்ப லாங். 15 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், அது 30-32 கிலோமீட்டர் வந்துருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்துருந்தாங்கன்னா, இவங்க இங்கேயே இருக்கிறதுக்கு ஒரு நல்ல முடிவாக சொன்னாங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். திடீர்னு வந்து ஒரு இடத்த காலி பண்ணுறப்போ எல்லாருக்குமே அது ஒரு மன கஷ்டம் தான். 15 டேஸ் கொடுத்துருக்காங்க. கம்மிங் 23 அன்னைக்கு எல்லாருமே கிளம்ப சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நோட்டீஸ் போட்டு ஒட்டியிருக்காங்க. இதுதான் இந்த இடம். இங்கே தான் நாங்கள் வந்து
நியர் இந்த பிளேஸ். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. வீக்கெண்ட் ஆனாலே நாம் இங்கே தான் வருவோம். ஆமாம். லாஸ்ட் தீபாவளிக்கு கூட பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஜாலியாக செலிப்ரேஷன் பண்ண இடமும் இதுதான். பிரியாணி செலிப்ரேஷன் இந்த தீபாவளிக்கு தான் இப்படி பண்ணோன்னு இல்லை, எல்லா தீபாவளிக்கும் இங்கே தான் வருவோம், எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இங்கே தான் வருவோம், எல்லா சண்டே சாட்டர்டே எல்லாமே இங்கே தான் இருப்போம். ஏன்னா ஜில்லுன்னு காற்றடிக்கும், கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும், நல்லா வியூ கூட நல்லா இருக்கும். நமக்கு ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். ஒரு ஈவினிங் டைமத்தில் நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்கும். அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் நாம் அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பினஸ் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது கிளம்ப சொல்லிட்டாங்க, பாப்போ பாப்போ டே வராண்டா 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 வராண்டா. ஐயோ கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறானே, என்ன பண்ற நீ? அவ்வா என்னது இது? என்ன இருக்கு என்ன இருக்கு அங்க? என்னது உஜிஜி இருக்கா? உஜிஜி இருக்கா? உஜிஜி எங்க இருக்கு? உஜிஜி எங்க இருக்கு? கவ்வு எங்க இருக்கு? கவ்வு எங்க இருக்கும்? டேய் கவ்வு தேடி போகிறான்டா ஒருத்தவன், கவ்வு தேடி போகிறான். லாஸ்ட் டைம்னு மட்டும் இல்லை, ஃப்ளட்டு வரப்பெல்லாம் எல்லா டைமும் நமக்கு ஃப்ளட்டு வரும். ஃப்ளட்டு வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டோட டாப்பு சீட் இருக்கும், அந்த சீட் அளவுக்கு தண்ணி நிற்கும். மெயினாக காலி பண்ண சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் டைம் ஃப்ளட்டு வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட அப்போனா எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ தண்ணி வந்திருக்கும்னு நீங்களே பாருங்கள். நம்ம சீட் அளவுக்கு தண்ணி வந்து நிற்கும் உள்ளே. எல்லாம் இங்கே நம்ம வீடு மட்டும் இல்லை, இந்த ஏரியா ஃபுல்லுமே அப்படி தான் இருக்கும். அதனால தான் முக்கியமாக இவங்க கிளம்ப சொல்கிறாங்க. ஏன்னா டிசம்பர்லலாம் சரியான மழை இருக்கும். ஏன்னா இப்போவே தண்ணி நிற்கிது, நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க பாருங்கள், இப்போவே தண்ணிலாம் நிறைய நிற்கிது. டிசம்பர் அப்போலாம் நிறைய தண்ணி இருக்கும். அதனால தான் இப்போ முன்னாடியே பிளான் பண்ணி எல்லோரையும் கிளம்ப சொல்கிறாங்க. அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக முன்னாடியே கிளம்ப சொல்லிடுறாங்க. சொல்கிறது நல்லது தான், இருந்தாலும் ஒரு மன வருத்தம் என்னென்னா, இங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடு கொடுக்குறதுக்கு, இங்கேருந்து மெயின்லன்னு இல்லை, ஒரு வேளச்சேரிலையோ இல்லை ஒரு பள்ளிக்கரணிலையோ கொஞ்சம் பக்கத்துலேயே எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ அந்த மாதிரி எதனா கொடுத்துருந்தாங்கன்னா மக்கள் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, நாங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்போம். இப்போ நாங்கள் இனிமேல் இந்த இடத்துல ரீல்ஸ் இதான் எங்களோட கடைசி ரீல்ஸாக இருந்தாலும் இருக்கும், ஏன்னா வீடியோஸ் இருந்தாலும் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இதுக்கப்புறம் எடுப்போமான்னு தெரில, இதுக்கப்புறம் இங்கே காம்பவுண்ட்லாம் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், ஃபாரஸ்ட் ஏரியா உள்ளே வரக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம அந்த பழைய வீட்டில் அங்கே புது வீட்டுக்கு போயிட்டு அங்கே அந்த இடம் எப்படி இருக்குன்னு செட் ஆகிட்டு அங்கேருந்து தான் நம்ம வீடியோலாம் பண்ண போகிறோம். நம்ம அங்கே போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குன்றது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவாக போடுறேன். அடுத்த வீடியோலையும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஏற்பாடுலாம் எப்படின்னா, நம்ம எல்லாம் பேக்கிங்லாம் நமக்கு நிறையா பண்ண வேண்டியது இருக்குது, பேக்கிங்லாம் நம்ம பண்ணணும். ஸோ பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு ரீச் ஆகும். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து போடுறப்போ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். இரு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்.